ஹீரோயின் வீட்ல உட்கார்ந்திருக்கும் போது மாடியில ஏதோன்னு சத்தம் கேக்குது. ஓ, மாடிக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு. ஏதோ போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கும் போது மேல யார் இருக்காங்கன்னா மாடியில ஒரு சைக்கோத்தனமான ஒரு பையன் இருக்கான். அவன் ஹீரோயினோட போட்டோ எல்லாத்தையுமே ஒரு பலகையில ஒட்டி வச்சு, ஏய் நீ என்ன மறந்துட்டியா இல்லைன்னா ஞாபகம் வச்சிருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். பார்க்கவே பயமா இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவ ஹேண்ட்பேக்ல லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டிருப்பா போல இருக்கு. அதை காணும். எங்கடான்னு தேடி பாப்பான். இங்கே பார்த்தா இந்த சென் பையன் தான் அந்த லிப்ஸ்டிக்கை மோந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போட்டோ எல்லாமே வச்சிருக்கான்ல, அதுல கிறுக்கிட்டு மீன் தொட்டி ஒன்று வச்சிருப்பான். அந்த மீன் தொட்டியில லிப்ஸ்டிக்கை ஒரு டப்பால போட்டு அது உள்ளக்க போட்டுருவான். நிறைய பொருள் அதுல போட்டு வச்சிருக்கான். பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சென்னுக்கு A4 ஷீட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்ட, இவளும் உள்ளக்க வா, நான் A4 ஷீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போறா. அங்க காஃபி கப்ல நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு போட்ட ஒரு ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனை எடுத்து அப்படியே ரசிச்சுட்டு அந்த ஸ்பூனை அப்படி வாயை வச்சு சூப்பிட்டு அது அவனோட கோட்குள்ள மறைச்சு வச்சுப்பான். எனக்கு தூக்கமா வருது, கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு தெரியாம சென்னோட தோல்ல படுத்து தூங்கிட்டா. சென்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி முடிய மோந்து பார்த்துட்டே இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பிரஷ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட முடியில பாதி முடிய காணும். என்னடா இங்க ஹேர் கட் ஆயிருக்கு, ஒருவேளை எதுலையாட்டு பட்டு கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. அங்க சென் வந்து ஹீரோயினோட முடியை எடுத்துட்டு, நீ எனக்கு தான், இப்பதான் எனக்கு தெரியுது உனக்கு ஏன் மேல மட்டும் தான் பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி அந்த முடியை வச்சுட்டு பேசிட்டே இருக்கான். சென்னுக்கு கடுப்பாகுது. அங்க மீன் தொட்டி எல்லாமே வச்சிருந்தால அதை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அங்க போட்டோ எல்லாமே இருந்துச்சுல ஹீரோயினோட போட்டோ, அதையும் கிழிச்சிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா இருக்கான். ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, என்னோட ரூமுக்கு வந்து மாத்திரை தரியான்னு கேட்க, இவளும் மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு போறா. அங்க ரூம்குள்ள இது எல்லாத்தையுமே பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பதட்டமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு போகும்போது பின்னாடி சென் வந்து நிக்கிறான். பாத்தியா, நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், ஆனா நீ வேற ஒரு பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, என்னை ஏமாத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறான். அப்புறம் அச்சச்சோ என்னை மன்னிச்சிரு, ஆனாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல, நான் தானே நீச்சல் குளத்துல உன்னை காப்பாத்தினேன், ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, நான் தான் நீச்சல் குளத்துல உன்னை லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாம உன்னை தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானே காப்பாத்துற மாதிரி காப்பாத்தினேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு நான் உன்கிட்ட சொல்லல. 7 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனதே எனக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அங்க இருந்து யாருக்குமே தெரியாம வருஷம் வருஷம் உன்னை மறைமுகமா பார்த்துட்டு போவேன். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஆனா நீ ஒரு பையனை லவ் பண்றல, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் எப்படி உன்னை காப்பாத்தனோ அதே இடத்துல உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நீச்சல் குளத்துக்கு தூக்கிட்டு போறான். இங்க சென் ஹீரோயினை அப்படியே நீச்சல் குளத்துக்குள்ள தள்ளி விட்டுறான். இதை பார்த்த ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை காப்பாத்திட்டு